கடற்கரையில ஒதுங்கின அந்த பெண் சடலத்தை பார்த்த மீனவர்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. வெறும் ஆடையற்ற உடல் அப்படிங்கறதால இல்ல, அந்த சடலத்தோட தலையில ஒரு முடியோ புருவமோ கூட இல்ல. தகவல் தெரிஞ்சு உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த சடலத்தை பார்த்து என்ன யோசிச்சாங்கன்னா, சுமார் 4 இருந்து 5 நாட்களுக்கு மேல கடல் தண்ணியில ஊறி போய் அப்படி புருவமும் தலைமுடியும் கொட்டி போயிருந்தா அந்த முடி உள்ள பகுதியில உள்ள தோல் பகுதியோட தான் ரிமூவ் ஆகி இருக்கும். ஆனா அப்படி இல்லாம அந்த சடலத்துல முடியும் புருவமும் மட்டுமே ரிமூவ் ஆகி பாக்குறதுக்கு 2 நாட்களுக்குள்ள இறந்து போன மாதிரி தான் தெரிஞ்சுது. இப்படி யாராச்சும் ஒருத்தர் கடல்ல விழுந்து இறந்து போயிருந்தா கூட சடலம் நல்லா அழுகி போய் 1 வாரத்துக்கு மேல ஆயிருந்தாதான் அந்த மாதிரி புருவமோ தலைமுடியோ அந்த உடம்புல இருந்து உதிர்ந்து போகும். அந்த சடலத்தோட கை கால்கள் மற்றும் காதுல நகைகள் இருந்ததால நகைக்காக எதுவும் கொலை பண்ணல அப்படின்னா தற்கொலையா இருக்குமா? ஒருவேளை தற்கொலையா இருந்தாலும் ஆடைகள் இல்லாத நிலையில ஒருத்தங்க தற்கொலை பண்ண மாட்டாங்களே அப்படின்னு பல குழப்பங்களோட போலீஸ் தங்களோட விசாரணையை ஆரம்பிச்சாங்க. கடந்த 2020 வருஷம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு கொடூர சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கிற மஞ்சேஸ்வரம் பகுதி கடற்கரையில கண்டெடுக்கப்பட்ட அந்த சடலம் யாரோடுதுன்னு போலீஸ் யோசிச்சப்போ அதுக்கு முந்தைய நாள், அதாவது 2020 ஜனவரி 16 அன்னைக்கு அதே மஞ்சேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னோட மனைவியை காணலன்னு ஒருத்தர் புகார் தந்தது அவங்களுக்கு கிளிக் ஆச்சு. உடனடியா சந்திரசேகர் அப்படிங்கிற நபரை வர சொல்லி அடையாளம் காட்ட சொன்னதுல அது அவரோட மனைவியான ரூபஸ்ரீ தான் உறுதியாச்சு. ரூபஸ்ரீயோட சடலத்தை பார்த்து அவரும் அவரோட பிள்ளைகளும் கதறி அழுதாங்க. இதை தொடர்ந்து ரூபஸ்ரீயோட சடலம் கைப்பற்றப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. 44 வயதான ரூபஸ்ரீ மற்றும் 48 வயதான சந்திரசேகர் தம்பதி காலேஜ் மற்றும் ஸ்கூல் படிக்கக்கூடிய 2 மகன்களோட காசர்கோடுல இருக்கிற துர்கிபல்லா அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சந்திரசேகர் ஒரு அரசியல் கட்சியோட பிரமுகராகவும், ரூபஸ்ரீ அவங்க வீட்டில இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற மியாபதவு கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல சோசியல் சயின்ஸ் டீச்சராகவும் வேலை செஞ்சாங்க. தினமும் வீட்டில இருந்து ஸ்கூட்டர்ல ஸ்கூலுக்கு போற ரூபஸ்ரீ அதிகபட்சமா மாலை 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த நிலையில 2020 ஜனவரி 16 அன்னைக்கு மாலை 6 மணிக்கு ரூபஸ்ரீயோட கணவர் சந்திரசேகர் தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. வழக்கமா 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுற ரூபஸ்ரீ அன்னைக்கு 6 மணி ஆகியும் வராததால உடனடியா ரூபஸ்ரீயோட மொபைல் நம்பருக்கு அவர் ஃபோன் பண்ணி பார்த்தாரு. ஆனா அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இதுக்கப்புறமா ரூபஸ்ரீ கூட வேலை செய்யக்கூடிய ஒரு டீச்சருக்கு ஃபோன் பண்ணி பேசினதுல அவங்க ரூபஸ்ரீ தான் ஒரு வேலை விஷயமா மத்தியானமே பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற தகவலை சந்திரசேகர் கிட்ட சொன்னாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச சந்திரசேகருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வர்ற அளவுக்கு வீட்டில் எதுவும் வேலை இல்லையே, நமக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலையே, அப்படியே மத்தியானமே கிளம்பி இருந்தாலும் இன்னமும் வீட்டுக்கு வரல, மொபைல் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கேன்னு ஒரு பதட்டம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் சந்திரசேகர் விசாரிச்சு பார்த்தாரு. ஆனா யாருக்குமே அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இப்படியே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இதுக்கப்புறம் லேட் பண்ணக்கூடாதுன்னு இரவு 8 மணி அளவுல சந்திரசேகர் மஞ்சேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரூபஸ்ரீயை காணலன்னு புகார் கொடுத்தாரு. இதை தொடர்ந்து போலீஸ் உடனடியா தங்களோட விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. அப்படி விசாரிச்சதுல போலீஸுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. ரூபஸ்ரீ ஓட்டிட்டு போன அந்த ஸ்கூட்டர் பாண்டியோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ரோட்டோரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த பாண்டியோடு அப்படிங்கிற இடத்துக்கும் ரூபஸ்ரீ ரெகுலரா ஸ்கூலுக்கு போயிட்டு வர ரூட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இவங்க தினமும் பயன்படுத்துற வழியும் இந்த பாண்டியோடு பகுதியும் வெவ்வேறு திசைகள்ல இருந்துச்சு. இது போலீஸுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுச்சு. மேலும் ரூபஸ்ரீ கடைசியா யார்கிட்ட மொபைல் பேசியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வேலை செய்யக்கூடிய அதே ஸ்கூல்ல டிராயிங் டீச்சரா வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கிட்ட தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ரூபஸ்ரீயோட குடும்பத்தினர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவங்க பிள்ளைகள், ஆமா சார், அந்த சார் எங்க அம்மாவோட பர்சனல் விஷயங்களை தலையிடுறதா எங்க அம்மாவே எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல யார்கிட்ட எல்லாம் பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு எங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னாங்க. இதை தொடர்ந்து அந்த டிராயிங் டீச்சருக்கு கால் பண்ணி விசாரிச்சப்போ அவர் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார், நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகல, ஸ்கூல் ரொட்டீன் ஒர்க் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கால் பண்ணேன். நான் மங்களூர்ல இருக்கிற என்னோட ஒய்ஃபை கூப்பிட்டு வரதுக்காக அங்க போயிருந்தேன், இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க மனைவியும் மங்களூர் போயிட்டு வந்த தகவலை உறுதிப்படுத்த போலீஸோட விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சு. ரூபஸ்ரீயோட கணவர் சந்திரசேகர் அந்த பகுதியில ஒரு செல்வாக்கான அரசியல்வாதி அப்படிங்கறதால போலீஸோட சந்தேகம் முதல்ல அவர் பக்கம் திரும்பிச்சு.
ஒருவேளை அவருக்கும் அவர் மனைவிக்கும் இடையில எதுவும் பிரச்சனை வந்து அவர் தன்னோட அரசியல் செல்வாக்கு மூலமா தன்னோட மனைவி எதுவும் பண்ணிட்டாரா, இல்ல அவருக்கு இருக்கிற அரசியல் எதிரிகள் யாராச்சும் அவரை பழிவாங்கறதுக்காக கடத்திட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு போலீஸ் ரகசியமா விசாரிச்சாங்க. இப்படி பல சந்தேகங்களோட போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்தப்பதான் அவங்க காணாம போனதுக்கு அடுத்த நாள் ஏற்கனவே இன்டர்வியூல சொன்ன மஞ்சேஸ்வரம் கடற்கரையில ஒரு பெண்ணோட சடலம் கரை ஒதுங்கின சம்பவமும் அது ரூபஸ்ரீயோட உடல்தான்னு கண்டறியப்பட்ட சம்பவங்களும் நடந்துச்சு. இதுக்கப்புறமா போலீஸ் ரூபஸ்ரீயோட உறவினர்கள் அவங்க வேலை செய்யக்கூடிய ஸ்கூல்ல இருக்கிற சக ஆசிரியர்கள் அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல தங்களோட விசாரணையை கொண்டு போனாங்க. இந்த நிலையில ரூபஸ்ரீயோட பிரேத பரிசோதனை அறிக்கையும் வெளியாச்சு. இதுதான் இந்த வழக்கோட ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருந்துச்சு. அதாவது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா, ரூபஸ்ரீ காணாம போன அன்னைக்கு மாலை 3 மணில இருந்து 4:30 மணிக்குள்ளதான் இறந்து போயிருக்காங்க. அவங்க நுரையீரல்ல அதிகமா தண்ணி இருந்துச்சு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க கண்டெடுக்கப்பட்டது ஒரு கடற்கரை அப்படின்னாலுமே கூட அவங்க நுரையீரல்ல உப்பு தண்ணீரை விட அதிகமா நல்ல தண்ணீர் தான் இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க கடல்ல விழுந்து உயிரிழக்கல, வேற ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட உயிரிழப்பு நடந்திருக்கு. அந்த உயிரிழப்புக்கு காரணம் ஏரி, குளம், வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி ட்ரம் அல்லது தண்ணி தொட்டி மாதிரியான ஏதோ ஒரு நல்ல தண்ணி இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தான். அதே சமயத்துல அந்த தண்ணியில சோடியம் ஹைட்ராக்சைடு அதிகமா கலந்திருக்கு. அதனாலதான் அவங்க முகத்துல இருந்த புருவமும் தலைமுடியும் உதிர்ந்து போயிருக்கு. மேலும் அவங்க வாயில இருக்கிற பல பற்கள் அவங்க உயிரோட இருக்கும் போதே கொடூரமான முறையில பிடுங்கப்பட்டிருக்கு. அதே போல அவங்களோட வலது தோள்பட்டையில ஏதோ ஒரு வாகனத்தோட டயர் அச்சு அழுத்தின மாதிரியான ஒரு அடையாளம் இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் பிரேத பரிசோதனை அறிக்கையில சொல்லப்பட்டிருந்துச்சு. இதன் மூலமா ரூபஸ்ரீ டீச்சர் தற்கொலை செஞ்சுக்கல, அவங்கள யாரோ தண்ணியில மூழ்கடிச்சு கொலை பண்ணிட்டு அவங்க உடல் கண்டெடுக்கப்பட்ட கடற்கரைக்கு வந்து சடலத்தை தூக்கி போட்டுட்டாங்கன்னு போலீஸ் உறுதிப்படுத்தினாங்க. அவங்க உடல்ல இருந்ததா சொல்லப்பட்ட அந்த டயரோட அச்சு எந்த வாகனத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்டுச்சுன்னு அனலைஸ் பண்ணதுல அது ஒரு காரோட டயரா தான் இருக்கும்னு போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. இது மூலமா ஏதோ ஒரு இடத்துல கொலை நடந்திருக்கு. கொலை நடந்ததுக்கு அப்புறம் கொலையாளி சடலத்தை கார் டிக்கில போட்டு கொண்டு வந்திருக்கணும். அந்த கார் டிக்கில இருந்த ஸ்டெப்னி டயர் தான் அந்த சடலத்தோட தோள்பட்டையில அழுத்தி இருக்கணும்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. கொலையாளி எதுக்கு ரூபஸ்ரீயோட தலைமுடியை நீக்கணும், பற்களை பிடுங்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒருவேளை இந்த பிணத்தோட அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு முதல்ல போலீஸ் யோசிச்சாங்க. ஆனா அதுலயும் போலீஸுக்கு இன்னொரு விஷயம் இடிச்சுது. அடையாளம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா கொலையாளி அந்த உடல்ல இருந்த நகைகளையும் எடுத்திருக்கணும். நகைகளையும் எடுக்கல. ரூபஸ்ரீயோட கணவருக்கு சொல்லிக்கிற வகையில பெருசா பகை இல்ல அப்படின்னா ரூபஸ்ரீ உயிரோட இருக்கும் போதே அவங்க பற்களை பிடுங்கி கொலை பண்ற அளவுக்கு அவ்வளவு கொடூரமான கொலையாளி யாரா இருக்கும் அப்படின்னு லாஜிக்கான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொலையாளியை நெருங்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் போலீஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தோணுச்சு. இந்த கொலைக்கு பின்னாடி ஒருவேளை மாந்திரிகம் மாதிரியான ஏதாச்சும் ஒண்ணு காரணமா இருக்கலாம்னு போலீஸ் கருதுனாங்க. இப்படி போலீஸ் மாந்திரிகத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சதுமே அவங்களுக்கு முதல்ல கிளிக் ஆன நபர் தான் ரூபஸ்ரீ வேலை செய்யக்கூடிய அதே ஸ்கூல்ல இருந்த ஓவிய ஆசிரியரான வெங்கடரமணா. காரணம், ஏற்கனவே ரூபஸ்ரீ காணாம போனது சம்பந்தமா அந்த பள்ளி ஆசிரியர்கள் கிட்ட விசாரிக்கும் போது அந்த ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடிய வெங்கடரமணா கிட்ட ரூபஸ்ரீ மட்டும்தான் ஓரளவுக்கு நெருங்கி பழகுவாங்க. அந்த வெங்கடரமணா பார்ட் டைமா அர்ச்சகரா வேலை செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம மாந்திரிகம், பரிகாரம் மாதிரியான விஷயங்களை பத்தி வெங்கடரமணாவும் ரூபஸ்ரீயும் அடிக்கடி பேசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை அங்க இருந்த ஆசிரியர்கள் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில வெங்கடரமணாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி அவர்கிட்ட விசாரிச்சப்போ அவர் திரும்ப திரும்ப ஏற்கனவே சொன்னதையே தான் சொன்னாரு. அதாவது, நான் கொலை நடந்த அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்களை எதுக்காக உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர், 10 வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க 2 பேருமே இந்த ஸ்கூல்ல ஒன்னா தான் சார் ஜாயின் பண்ணோம். அதனால எங்களுக்குள்ள நட்பு உருவாச்சு. பரிகாரம், பூஜை சம்பந்தமா அடிக்கடி என்கிட்ட தான் சந்தேகம் கேட்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல ஆரம்பிச்சேன். போக போக எனக்கு அதுவே ஒரு பொசசிவா ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு வந்துட்டா அவங்க என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு நினைச்சேன். அவங்களுக்கும் என் மேல ஒரு சின்ன அஃபைர் இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஒரு கட்டத்துல நான் அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி அவங்க என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க. அவங்க மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது உண்மைதான். அது நான் சொல்றதுதான் அவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகார வெறி மட்டும்தான். மத்தபடி கொலை பண்ற அளவுக்கு அவங்க மேல எனக்கு கோபம் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்லைன்னு வெங்கடரமணா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாரு. இதை கேட்ட போலீஸ், சரி அது இருக்கட்டும், உங்க காரை நாங்க செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவரோட கார் சாவியை கேட்டாங்க. அப்பவே வெங்கடரமணா கிட்ட ஒரு தடுமாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. அவர்கிட்ட சாவியை வாங்கி போலீஸ் நேரா அவர் கார் டிக்கியை திறந்து பார்த்தப்போ ரூபஸ்ரீயோட தோள்பட்டை பகுதியில இருந்த கார் டயர் அச்சோட ஒத்து போற மாதிரி ஒரு ஸ்டெப்னி டயர் அந்த டிக்கியில இருந்துச்சு.
அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் நீளமான முடிகள் உதிர்ந்து போய் கிடந்துச்சு. அது யாரோட முடி, அது எப்படி இந்த டிக்கிக்குள்ள வந்துச்சுன்னு வெங்கடரமணா கிட்ட கேட்க அவர் ஏதேதோ சொல்லி சமாளிச்சாரு. சடலத்தோட தோள்பட்டையில இருந்த அடையாளம் அந்த கார் டயர் தான் போலீஸ் உறுதியா சொன்னதும் அதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட வெங்கடரமணா நடந்த உண்மைகளை போலீஸ் கிட்ட சொன்னாரு. பல வருஷங்களா என் கூட நெருங்கி பழகினவங்க என்கிட்ட பேசாம இருந்தது எனக்கு எரிச்சலை உண்டு பண்ணுச்சு. அவங்க மேல ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில தான் நான் வேலை செய்யக்கூடிய ஸ்கூல்ல எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்ச் ஆக போகுது, என்னோட வேலையே போக போகுது, இல்லைனா எனக்கு வேற எங்கேயாச்சும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னோட வேலை என்னை விட்டு போக கூடாதுன்னா ரொம்ப சக்தி நிறைஞ்ச பூஜைன்னு சொல்லப்படுற நரி பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இந்த நரி பூஜைப்படி ஒரு பெண் ஆடை இல்லாத நிலையில அந்த பூஜையில கலந்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த பெண்ணோட முடியும் பற்களும் அந்த யாகத்துல போடப்படணும். அந்த யாகத்தோடவே அந்த பெண்ணோட உயிரையும் ஏதோ ஒரு முறையில பூஜையில காணிக்கையா கொடுத்துடணும். ஏற்கனவே என்கிட்ட பேசலன்னு ஒரு வன்மத்துல இருந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு யாகத்தை ரூபஸ்டியை வச்சே பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. சம்பவ நாளான 2020 ஜனவரி 16 அன்னைக்கு மத்தியானம் ரூபஸ்டிக்கு போன் பண்ணி என்னோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு முக்கியமான உதவி வேணும், அதை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும், ஆனா இந்த உதவியை நீ எனக்கு பண்றேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால உன்னோட ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு ஸ்கூல்ல இருந்து கிளம்பு, வழியில என்னோட கார் டிரைவர் நிரஞ்சன் வெயிட் பண்ணுவான், அவன் வெயிட் பண்ற இடத்துல எங்கேயாச்சும் ஓரமா உன் ஸ்கூட்டரை பார்க் பண்ணிட்டு என்னோட கார்ல வா, முக்கியமா நீ என்னோட கார்ல வர்றது என்னோட ஏரியா ஆளுங்க யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால கார்ல பின்னாடி சீட்ல யாருக்கும் தெரியாத மாதிரி குனிஞ்சு படுத்துக்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ரூபஸ்டியும் ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கி கிளம்பி நான் சொன்ன மாதிரியே என்னோட வீட்டுக்கு வந்தாங்க. இதுக்கப்புறமா அந்த பூஜையை பத்தி சொல்லி அவங்களோட உடைகளை கழட்ட சொன்னேன். ஆனா அதுக்கு அவங்க உடன்படல. இதனால வீட்டுக்குள்ள ஒரு ட்ரம்ல ஏற்கனவே ரெடியா வச்சிருந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கலந்த அந்த தண்ணியில அவங்க தலைய வலுக்கட்டாயமா மூழ்கடிச்சேன். இதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க அரை மயக்க நிலையில இருந்தாங்க. அது ஒரு அமிலம் கலந்த தண்ணி அப்படிங்கறதால அவங்க முகமெல்லாம் வீங்குச்சு, புருவம் கொட்டுச்சு, தலையில இருந்த முடியும் உதிர்ந்து போச்சு. இதே சமயத்துல அந்த யாகத்துக்காக நான் அவங்களோட பற்களையும் பிடுங்கினேன். அவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த சமயத்திலேயே அந்த யாகத்தையும் பண்ணேன். தண்ணீர்ல மூழ்கி அரை மயக்க நிலையில இருந்த ரூபஸ்டி கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா உயிரிழந்து போனாங்க. எனக்கு இந்த யாகம் நடக்கும்போது என்னோட கார் டிரைவர் நிரஞ்சன் குமார் தான் உதவியா இருந்தான். இதே சமயத்துல என்னோட மனைவி எனக்கு போன் பண்ணி நான் மங்களூர்ல இருந்து கிளம்பணும், உடனே வந்து என்ன கூப்பிட்டு போங்க அப்படின்னு கால் பண்ணாங்க. ரூபஸ்டியோட டெட் பாடியை நாங்க அந்த கார் டிக்கிலேயே வச்சு அப்படியே மங்களூருக்கு போய் என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சேஸ்வரம் கடற்கரையில நானும் என்னோட கார் டிரைவரும் சேர்ந்து ரூபஸ்டியோட உடலை தூக்கி போட்டுட்டோம். இந்த கொலைக்கான மோட்டிவ் மாந்திரிகம் தான் அப்படிங்கறதால போலீஸால ஈஸியா எங்களை கண்டுபிடிக்க முடியாது. ரூபஸ்டியோட கணவர் அரசியல்வாதிங்கிறதால அவரை சுத்தியே தான் விசாரணை போகும். அதே போல சடலத்தோட முகமும் நல்லா வீங்கி போயிருந்துச்சு. கடல் தண்ணியில அந்த சடலம் இன்னும் நல்லா உப்பி போயிடும், போலீஸால எங்களை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு உறுதியா இருந்தோம்னு வெங்கடரமணா போலீஸ் கிட்ட சொன்னாரு. ஒரு டீச்சரோட கொலைக்கு பின்னாடி இவ்வளவு பயங்கரமான பின்னணி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த கேரளாவையும் அதிர வச்சுது. இந்த கொலையை பார்த்த நேரடி சாட்சிகள் யாரும் இல்லாததால அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் தயார் செய்யப்பட்டுக்கிட்டு இருந்த அதே சமயத்துல கொரோனா லாக்டவுன் வந்த காரணத்தால இந்த வழக்கு விசாரணை முதல் ஒரு வருஷம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் காசர்கோடு மாவட்ட கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்துல தீவிரமா நடந்த இந்த வழக்குல ரூபஸ்டியோட குடும்பத்தினர், சக ஆசிரியர்கள், சடலத்தை பார்த்த மீனவர்கள், சடலம் இருந்த காரை பார்த்தவங்க, மொபைல் டவர் லொகேஷனை உறுதி செஞ்ச டெக்னிக்கல் டீம்னு மொத்தமா 103 பேர் இந்த வழக்கோட சாட்சிகளா விசாரிக்கப்பட்டு 2024 பிப்ரவரி 14 அன்னைக்கு இந்த வழக்கோட தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அதுல ரூபஸ்டி டீச்சரை மாந்திரிகத்துக்காக கொலை பண்ண வெங்கடரமணாவுக்கு ஆயுள் தண்டனையும் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் அபராதமாவும் தீர்ப்பா வழங்கப்பட்டுச்சு. இந்த கொலையில ஆதாரங்களை மறைக்கிறதுக்கு உதவியா இருந்த இரண்டாவது குற்றவாளியான நிரஞ்சன் குமாருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை தீர்ப்பா வழங்கப்பட்டுச்சு. இந்த சம்பவத்துல ரூபஸ்டி வெங்கடரமணாவை கண்மூடித்தனமா நம்பினதுக்கு காரணம் அவர் அதிகமா சாமி கும்பிடக்கூடியவர், பரிகாரங்கள் சொல்லக்கூடியவர், அதனால அவர் நல்லவர் அப்படின்னு தான். கிட்டத்தட்ட இதே மாதிரியான நபர்களை நாமளும் நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம். அவங்க எப்பவுமே உண்மையா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்காது, ரொம்ப சுயநலமா இருப்பாங்க, ஆனா அதிகமா சாமி கும்பிடுவாங்க. இப்படி அதிகமா சாமி கும்பிடுறது மூலமா எல்லாத்துக்குமே பரிகாரம் தான் தீர்வா இருக்கும் அப்படின்னு தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்கும். நான் நல்லா சாமி கும்பிடுவேன், அதனால நான் நல்லவன் தான் அப்படின்னு இவங்க தன்னையே நல்லவன்னு நினைச்சுக்கிறது தான் மிக கொடுமையான விஷயம். ஆனா உண்மையா இருக்கணும், நல்ல விஷயங்களை யோசிக்கணும், சுயநலமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனசு மட்டும் இவங்களுக்கு வரவே வராது. ஒருத்தங்க நல்லவங்க அப்படிங்கிறதுக்கு அடிப்படையே அவங்க உண்மையை பேசுறவங்க எப்பயும் யாரையும் இழிவா பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இந்த எந்த அடிப்படை குணங்களுமே இல்லாம தொட்டதுக்கெல்லாம் சாஸ்திரம் பார்த்துக்கிட்டு எந்நேரமும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தா அவங்க எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்?
இந்த மாதிரியான மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைனாலும் உனக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அதனால இந்த பரிகாரத்தை பண்ணுன்னு கடைசி வரைக்கும் நம்மள சுய தன்னம்பிக்கை இல்லாத ஆளாவே வச்சிருக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. கேரளாவுல நடந்த இந்த கொடூரமான கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.